தெரியல. இந்த வாரம் ஃபுல்லா ஒரே சோம்பேறித்தனம் தான். எந்த வேலையும் செய்யவே முடியல. கிச்சனே கிட்டத்தட்ட 3 நாள் கழிச்சு தான் கிளீன் பண்ணேன். அதோட விளைவா இன்னைக்கு காலையில வெறும் தயிர் சாதம் வச்சு முடிச்சுட்டு, டிஃபன முடிச்சுட்டு, மத்தியானம் கொஞ்சமா பசிக்கும்போது டீ வச்சு குடிச்சுட்டு, இன்னைக்கு நாள இவ்வளோ கேவலமா நான் கழிச்சேன். சரி நைட்டுக்காவது போய் காயெல்லாம் போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தேன். எங்க மாமியார் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. கீரை இருக்குது பாரு எடுத்துன்னு போய் உப்பு தண்ணி வைன்ட்டு. எனக்கே என் நெஞ்சோட ஒரு ஓரத்துல ஒரு கரெக்ட்டா சாப்பாடு நம்ம செஞ்சு போறது இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அவரு அதுக்கு மேல எனக்கு நீ கரெக்டாவே சாப்பாடு செஞ்சு போட மாட்டேன்ற, நீ சாப்பாடு செய்யாம தான் நான் குண்டாயினே போறேன் அப்படின்ட்டு அவரது ஒரு பீலா. சரி உப்பு தண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் கீரையோட குவான்டிட்டி ஜாஸ்தி இருந்தனால நல்லா தான் கழுவுனேன் 4, 5 முறை. பட் மண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி இருந்தது ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை வேக வச்சோடனே பருப்பு ரொம்ப வெந்துடுச்சு. ஸோ இதனால் எங்கள் வீட்டுக்காரர் ஒழுங்காகவே சாப்பிடல மண்ணெல்லாம் இருக்குதுன்ட்டு. அதுக்கான காரணம் இது சாப்பிட்டா வந்துட்டு கிட்னியில் கல் வந்துருவான்றாரு. இதே மாதிரி தான் பால் பவுடரில் டீ போட்டு குடித்தா உனக்கு கேன்சர் வரும்னு சொல்லி பயம்புறுத்துறாரு. அவரோட ஃபிலாசபிக்கு ஒரு அளவே இல்லை. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. கிட்டத்தட்ட 2 வாரம் கழிச்சு களி சாப்பிட்றனால எனக்கு பிடிச்சிச்சு, அவருக்கு பிடிக்கல, என்ன பண்ணுறது.